ஹாய் ஃப்ரெண்ட், டிஎம்பிசி 2024 கேட்கப்பட்ட ஒரு கொஷின் பற்றி பார்க்கலாங்களா? இரு எண்களின் மீசீமா ஆனது அதாவது ஹெச்சிஎஃபோட 6 மடங்கு ஆகும். அதாவது ஹெச்சிஎஃப்ல 6 மடங்கு தான் எல்சிஎம்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? மீபேவா 12 மற்றும் அதாவது ஒரு எண் வந்து 36 மற்றொரு எண். இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம். இதான் ஃபார்முலா. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? நம்ம இந்த ஃபார்முலா பிரகாரம் எழுதிக்கலாங்களா? ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அது எக்ஸாக இருக்கட்டும் ஒய்யாக இருக்கட்டும். ஒரு எண் 36, நம்மளுக்கு ஒய் தெரியாது. ஹெச்சிஎஃப் வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க 12. கொஷினில் என்ன இருக்குன்னா ஹெச்சிஎஃபோட 6 மடங்கு தான் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்போது ஹெச்சிஎஃப் எவ்வளோ? 12. அதோட 6 மடங்குனா 12 × 6 72. இப்போ நம்ம அடிச்சு போனால் ஆன்சர் வந்துரு போகிறோம். தெரியாது இந்த பக்கம் வச்சு தெரிஞ்சதில் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 12 × 72 36 அடிச்சோம்னா ஒரு 12 36 ஒரு 3 2 3 6 2. அதாவது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். இங்கே என்ன டூஸ் நம்மளுக்கு வச்சுட்டுக்கிறாங்க? மீசிமாவானது மீப்பேவோட 6 மடங்கு. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஏதோ ட்விஸ்ட் வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு அப்படியே நம்ம அதை வந்து அப்படியே விட்டுருவோம். எல்சிஎம் கண்டுபிடிப்போம், அப்போல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. இந்த சம் வந்து சிம்பிளாக அப்படி போட்டுருங்க. சரி, ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் குரூப் 4ல் கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமான கொஷின் அந்த செகண்ட் நம்மளால் சூஸ் பண்ணி போகிற மாதிரி தான் கேட்பாங்க. நான் இன்னொரு முறை சொல்கிறேங்க, இது எண்கள் மீசிமா கொடுத்துட்டு 2 மடங்கு, இது 6 மடங்கு 3 மடங்கு கேட்டால் என்ன கொடுத்துருக்காங்களோ இதோ மீபேவல 6 மடங்கு மீசிமான்னு கேட்டாலோ மீசிமாவில் 6 மடங்கு மீபேவ எப்படி கேட்டாலும் போட்டுருங்க. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் ஏதாவது கொஸ்டின் பேப்பர் வச்சுருக்கீங்கன்னா அது எல்லாமே எப்படி வருதுன்னு ஒன்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இந்த சம் கூட அப்படியே கேட்டுருவாங்க. இதே மெத்தட் இதே மாடல் கூட கேட்டுருவாங்க. நம்மளுக்கு அது ப்ளஸ் தான் இல்லைங்களா? ஒரு மார்க் நமக்கு எக்ஸாம் ஆச்சு கூட வாங்கினா இன்னும் நம்ம ஒரு போஸ்டிங் 10 பேருக்கு முன்னாடி நம்ம அதிகமாக இருப்போம்.